தொடர்கின்றன. நீலகிரி மாவட்டத்தில் இ-பாஸ் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் முழு கடை அடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். விரிவான தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். வணிகர்கள் ஏன் இந்த இ-பாஸ் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? தற்போது அவர்கள் கடை அடைப்பு போராட்டம் நடத்தியிருப்பதால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்னென்ன விவரிங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு மே 7ஆம் தேதி முதல் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களுக்கு இ-பாஸ் கட்டாயமாக்கப்பட்டது. மேலும் நேற்று முதல் வார இறுதியில் ஒரு நாள் வார கடைசி நாளில் வருவர்களுக்கு வரும் வாகனங்களுக்கு 8000 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். மீதி நாட்களில் கிட்டத்தட்ட 6000 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்த நிலையில் நேற்று முதல் அதற்கான கட்டுப்பாடுகளோடு இ-பாஸ் நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுப்பாடுகள் குறிப்பாக ஹோட்டல்கள், தங்கு விடுதிகள், சாலையோர கடைகள், சுற்றுலா வாகனங்கள் போன்றவை முற்றிலும் முடங்கி பெரிய அளவிலான வருவாய் இழப்பு பாதிக்கப்படுவதாக வணிகர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் இன்று முழு கடையெடுப்பு போராட்டம் மற்றும் வேலை நிறுத்த போராட்டத்துக்கு வியாபார சங்கம் அழைப்பு விடுத்த நிலையில் இன்று காலை முதல் நீலகிரி மாவட்டம் முழுவதும் முழு கடையெடுப்பு போராட்டம் மற்றும் கடைகள் அடைக்கப்பட்டு பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல் மாவட்டம் முழுவதும் பெரும்பாலான ஆட்டோக்கள் ஓடவில்லை. அதேபோல் சுற்றுலா வாகனங்கள் முழுவதுமாக இயக்கப்படவில்லை. இந்த முழு போராட்டத்திற்கு பொதுமக்களும் ஆதரவு அளித்துள்ள நிலையில் நகர்ப்பகுதிகள் முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் உணவு மற்றும் தங்கு விடுதி இல்லாமல் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது பற்றி வியாபார சங்க நிர்வாகிகள் கூறுகையில் இது முதற்கட்ட போராட்டம் எனவும் உடனடியாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து இ-பாஸ் திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.